வாயத்தோர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, பிரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? பிரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு எங்கடா உட்காந்துருக்கீங்க? ஏய் நேபாளி, ஏய் பிகாரி, இத பாருங்கடா. அந்த ராஜன் என்ன காலையில இருந்து கக்கூஸ் கூட போக மாட்டேங்கிறான். அவனுக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருக்க தெரியுமா? தலைவனுக்காக. முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறான், முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அட சும்மா வளவலன்னு பேசாத பிரான்சிஸ். இங்க வா, நான் உனக்கு விஷயத்த சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயாவது தலைமறைவா ஓடி போயிடு. அந்த முண்டா இருக்கான்ல தாரா, உன் பாஸ் கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பா. அட பிகாரி, என்னப்பா சொல்ற? மாமா, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, புரிஞ்சுதா? நீங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படியா? அட, தலைவனை தேடி கவர்மெண்டே அலைன்னு அலையுது. இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க. இங்க பாரு, இப்பவே 2 ஆபீஸ் மேல ரைடு நடந்திருக்கு, தெரியும்ல? ஏய், நான் ஒண்ணு பர்மனண்டா தலைமறைவாக சொல்ல. கொஞ்ச நாளைக்கு தலை காட்ட வேணாம்னு சொல்றேன். நடந்த விஷயம் யார் பண்ணான்னு தெரியற வரைக்குமாவது கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கட்டுமே. நான் சொல்றபடி கேக்குறியா? பிரான்சிஸ், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணு. தலைவன்ட்ட கூட சத்தியமா சொல்றா, அவர் உன்னை மன்னிப்பாரு. அப்படியே என்ன மன்னிச்சு விட்டுருவாரு, அப்படிதானே? அட, உன் தலையில இருக்கிறது மூளையா இல்ல மண்ணா? ஓடி போயிடலாமா? அப்படி எப்படி ஓடிடுவ? ஏய், அந்த தலைவன் உங்க 2 பேரையுமே மேல அனுப்பிடுவான். என் சூத்துல ராட விட்டு ஆட்டுவாரு. அட மாமா, ஒருத்த ஜோ தட்டினா போதும், அவனை விடவே கூடாது. ஜோ தப்பு ஒண்ணும் இல்ல. அவன் போலீஸால் இல்லன்னா எதுக்கு அவனை கொல்ல போறாங்க? ஏய், அப்படியே ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடுவரு. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணும். என்ன? இங்க பாரு பிரான்சிஸ், உன் பூலதான் வெட்டி காய போடுவாங்க. ஜோவை நீ காப்பாத்த போறியா? லூசு கூதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம். ராஜன். ராஜண்ணா சொல்லு. இந்தா வாயத்தர சார். ஊட்டி விடுங்களேன். உனக்கு நான் அம்மா மாதிரி கையில வேற ஊட்டி விடணுமா? சின்ன குழந்தை பாரு, கையில ஊட்டி விடுறது. ஊட்டி விடுங்க. சரி சரி சரி. காட்டு. அவங்க சமையல் இருக்க அற்புதம் சார். எனக்கு தெரியும், அந்த மேஜிக் மேனே நான் தான். அப்ப நீங்களும் வேலைக்காரன் தான். எதை சொல்ற? அவங்க கிட்ட வேலை செய்றீங்க. காட்டு. அரெஸ்ட் பண்ண மட்டும் பார்த்தாது. தலைவோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அது தெரியும்ல. போலீஸ் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வேலை செய்றேன், உடனே நான் அண்டர் கிரவுண்ட்ல போட்டுறேன் டைரக்டா. இல்ல சார், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதாவது ஒரு வேலை பண்ண, வெளியே
மஃப்டியில் 2-3 பேரை போட்டுடுறேன். இப்போ இல்லை, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ண, அப்புறம் தலைமறைவாயிடு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இங்கெல்லாம் வந்து யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சார் என்ன? சிரி படக்க முடியல. நீ சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நான் ஜோக் சொல்லலையே. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. சார் எனக்கு இவங்க பாரு, ரொம்ப ஓவராலாம் சிரிச்சுட்டு இருக்காத. அப்புறம் போய் அந்த பிரான்சிஸ் இருக்கான்ல, கரடி மாதிரி இருக்கிற அவன் நெஞ்சில படுத்து அப்படியே தூங்கிடு. ம், அது வரைக்கும் உயிரோட இருக்கணும்ல. அப்பாவை பத்தி நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. You really don't remember me, do you? இல்ல. நம்ம முன்னாடியே சந்திச்சிருப்போம். அப்போ உனக்கு 11 இல்லை 12 வயசு இருக்கும். அப்போ நான் உங்கள் அப்பாவோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தேன். வி ஒர்க் டுகெதர். ஒன்றா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்கள் அப்பாவோட மர்டர் எப்படி நடந்ததுன்னு. மர்டரா? நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த நேரத்தில் உங்கள் அம்மாவோட பாட்டி வீட்டில் தானே இருந்த. யூ ஜஸ்ட் பிலீவ் வாட் யூ வர் டோல்ட், மகேஷ். What do you mean I just believe? இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? எதுக்காக இப்போ வந்து இதை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? நான் இப்போ சொல்றத நீ கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம், மகேஷ். யூ நீட் டு நோ ஹவ் யுவர் ஃபாதர் டைட். எங்க டிபார்ட்மெண்ட்லேயே ராம் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர். Honest. அவர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு தெரியுமா? Bullshit. He chose his duty. அவரை கரப்டா காட்டினாங்க. அதுதான் நடந்தது. என்ன சொல்றீங்க? யார் இதை செஞ்சது? தலைவன். தலைவன் தான் அவரை லஞ்சம் வாங்கினதா கேஸ்ல மாட்டி விட்டது. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் தலைவனுக்கு எதிரான கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அவரை சாகடிச்சிட்டாங்க. இறக்கமே இல்லாம உங்க அப்பாவை கொன்னாங்க. சரி, நீங்க தலைவனை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இத பாரு. என்ன இது? ஓபன் இட். இந்த பொம்மை உங்களுக்கு எங்க கிடைச்சது? இதை நான் அப்போ தொலைச்சிட்டேன். ராம் சாரோட பாடிக்கு பக்கத்துல. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா no child should have to hear that their parents suffered like this. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதும் கேட்கறதும் உனக்கு ரொம்ப முக்கியம்.